ஸ்டூடெண்ட், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழியல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம 6th டேர்ம் 3ல இருக்க இலக்கண லெசன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். அதில் இயல் 1ல வர்றது 4 வகை சொற்கள். முதல்ல சொல்லுனா என்ன? ஒரு எழுத்து மட்டும் தனியா வந்துச்சுன்னா, இப்போ இந்த நான் அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும் தனியா இருந்தா அது எழுத்து. அதுவே நாள் வகை அப்படின்னு பல எழுத்துக்கள் ஒன்னா சேரும்போது அது ஒரு சொல்லா மாறுது. ஸோ இப்படி பல எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து வருவதுதான் சொல். இதை மொழின்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம், இல்லை பதம்னு சொல்லலாம். சொல்லுக்கு வேறு பெயர்கள் மொழி, கிளவி, பதம். ஸோ இந்த சொல் இலக்கண வகைப்படி 4 வகையில இருக்கு. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னா என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய பெயரை குறிப்பது தான் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிப்பது தான் பெயர்ச்சொல். இப்போ பாரதி அப்படின்னா ஒருத்தரோட பெயர், பள்ளினா அது ஒரு பெயர், ஸ்கூல்ன்றது ஒரு பொருள், அதோட பெயர் பள்ளி இல்லையா? ஸ்கூல்ன்றது ஒரு இடம், அந்த இடத்தோட பெயர் பள்ளி. கண் அப்படின்றது ஒரு உறுப்பு, அதோட பெயர் கண். இந்த பெயர் சொல்ல மட்டும் தனியா நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிச்சா அது பெயர் சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒன்றன் வினையை குறிப்பது, ஒரு ஆக்ஷன், நம்ம பண்ற ஏதோ ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. வானா வர்றது, போனா போறது, எழுதுறது, விளையாடினால் அப்படின்னு ஏதோ ஒரு வினை, அவங்க செய்யற வினையை குறிக்கிறதுனால அது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்றது இது தனித்து இயங்காது. இந்த பெயர் சொல் வினைச்சொல் மாதிரி தனித்து இயங்காது, இது ரெண்டையும் சேர்ந்துதான் வரும். நம்ம தமிழ்ல இந்த சார்பு எழுத்துக்கள் பார்த்துருப்போம் இல்லையா? முதல் எழுத்துக்களை சார்ந்து மட்டுமே இயங்கும்னு, அது மாதிரி இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இந்த பெயர் சொல்லியும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் இயங்கும். தனியா அதுக்கு பொருள் கிடையாது. பொருள் இந்த இடைச்சொல்லுக்கு தனியா பொருள் கிடையாது. மொத்தத்துல திருக்குறளை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். திருக்குறள் அப்படின்றது ஒரு பெயர் சொல். இதுல திருக்குறளை அப்படின்னு குறிக்கக்கூடிய இந்த ஐ இருக்கு இல்லையா? இந்த ஐ தான் இடைச்சொல். மற்றொருவர், இதுல இந்த மற்ற தூக்கிட்டு வெறும் ஒருவர்னு வச்சுக்கிட்டோம்னா அதுவும் ஒரு பெயர் சொல் தான். ஆனா மற்றொருவர், இன்னொருவர் அப்படின்னு குறிக்கிறதுக்கு வருது. ஸோ அப்ப இந்த மற்றுன்றது ஒரு இடைச்சொல். தாயும் தந்தையும், தாயும் தந்தையும்ல தாய் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அது ஒரு பெயர் சொல் தான். ஆனா தாயும் தந்தையும் இருவரையும் குறிக்கிறதுக்கு இந்த அப்படின்ற இடைச்சொல் வருது. அப்போ இந்த ஐ மற்று இதெல்லாமே இடைச்சொற்கள், பெயர் சொல்லோடையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். உரிச்சொல் இதுவும் பெயர் வினை சொற்களை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக வரக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த உரிச்சொற்கள். அதாவது சிறந்தது, ஏதோ ஒன்று சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒரு சிறந்த பொருள்னு. ஆனா சால சிறந்தது, அதாவது மிகவும் சிறப்புடையது அப்படின்னு யூஸ் பண்றோம். இந்த சால அப்படின்றது. அப்புறம் ஒரு நகரம், நகரம்ன்றது ஒரு பெயர் சொல். ஆனா அந்த நகரம் அளவுல ரொம்ப பெருசா இருக்குன்னு குறிக்கிறதுக்கு மாநகரம் அப்படின்னு யூஸ் பண்றோம். மா அப்படின்னு சொன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, அதுக்கு ஒரு பொருள், நிறைய பொருட்கள் இருக்கு மான்ற அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு. அதுல ஒரு பொருள் பெரிய. ஸோ அப்ப இந்த சால மா அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் இன்னும் நிறைய குறிச்சு காட்டுறதுக்காக இந்த சால மாலாம் உரிச்சொற்கள். எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது புக் பேக்ல இருக்கிறது தான். இதுல பொருந்தாத சொற்களை வட்டமிடுக, அதாவது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, படித்தால் ஐ மற்று கு. இதுல இந்த ஐ மற்று கு எல்லாம் இடைச்சொல். ஆனா இந்த படித்தால்ன்றது மட்டும் வினைச்சொல். அதனால இதுதான் இதுல பொருந்தாதது. மதுரை கால் சித்திரை ஓடினான். இதுல இந்த மதுரை அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். கால்ன்றதும் ஒரு உறுப்பை குறிக்குது, அது ஒரு பெயர் சொல். சித்திரையும் அது ஒரு பெயர் தான். ஆனா ஓடினான் அப்படின்றது ஒரு வினையை குறிக்குது. ஸோ அது மட்டும் வினைச்சொல், பொருந்தாதது இந்த ஓடினான் தான். அடுத்தது சென்றான் வந்த வைகாசி நடந்து. சென்றான் வந்த நடந்து எல்லாம் வினைச்சொற்கள். இதுல பாருங்க, இது பார்த்தோன்னே தெரியுது, வைகாசின்றது ஒரு பெயர், அதுதான் பெயர் சொல், மற்றதெல்லாம் வினைச்சொல். மா ஐ மற்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாம இருந்துக்குங்க. இந்த ஐ மற்றுக்கு பொருளே கிடையாது, இது பெயர் சொல்லோடையும் வினை சொல்லோடையும் சேர்ந்தாதான் பொருள் தரும். இதெல்லாம் இடைச்சொற்கள். மான்றதுக்கு தனியா ஒரு பொருள் இருக்கு, மானா பெரிய, மிகுதி, இது மாதிரி ஒரு பொருள் இருக்கு. இந்த மான்றது மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு வரக்கூடிய உரிச்சொல். இது மட்டும்தான் பொருந்தாது, உரிச்சொல், மற்றதெல்லாம் இடைச்சொற்கள்.
போன லெசன்லயே பார்த்தோம் பெயர் சொல்னா ஒன்றன் பெயரை குறிப்பதுதான் பெயர் சொல்னு பார்த்தோம். இந்த பெயர் சொல்ல வந்து 6 வகையா பிரிச்சிருக்காங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு சொல்லிட்டு. பொருள் பெயர்னா ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுடைய பெயரை குறிச்சிச்சுன்னா அது வந்து பொருட்பெயர். இந்த மரம், கிளி அப்படின்றதெல்லாம் ஒரு பொருள். மரம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதோட பேர் மரம். கிளின்றது அந்த பறவையோடைய பெயர் கிளி. இந்த மாதிரி அந்த பொருளுடைய பெயரை குறிக்கிறதுனால இதெல்லாம் பொருள் பெயர். இடப்பெயர் ஒரு இடத்துடைய பெயரை குறிச்சிச்சுன்னா அது இடப்பெயர். சென்னைன்றது ஒரு இடம், லண்டன்ன்றது ஒரு இடம், அதோட பேர் தான் லண்டன். பூங்கா, பார்க்கு, அது வந்து ஒரு இடம், அதோட பேர் என்னன்னா பூங்கா. இந்த மாதிரி இடத்துடைய பெயர்களை குறிக்கிறதுனால அது இடப்பெயர். காலப்பெயர்னா ஒரு காலத்துடைய பெயர். நிமிடம்ன்றது ஒரு காலம், ஒரு வார காலம்னு சொல்லுவோம் இல்லையா, 7 நாள் சேர்ந்தது ஒரு வாரம், 365 நாள் சேர்ந்தா அது ஒரு ஆண்டு. அந்த ஆண்டுல வந்து எந்த மாதம் நடந்துகிட்டு இருக்குன்னா மார்கழி மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து காலத்தை குறிக்கக்கூடியது காலப்பெயர். சினை பெயர்னா சினைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய உறுப்பு. இப்ப அந்த பொருள் வந்து ஒரு மனிதன் வச்சுக்கோங்க, அந்த மனிதன் தான் பொருள் பெயர், அந்த பொருளோட பேரு மனிதன். ஆனா அந்த மனிதனுடைய உறுப்பு, அவங்கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பெல்லாம் வந்து கண்ணு, தலை, இது வந்து அந்த அந்த பாகத்துடைய பெயர், அந்த உறுப்புடைய பெயர். அதனால இது வந்து சினை பெயர். அதே மாதிரி மரம்ன்றது ஒரு பொருள், பொருள் பெயர். ஆனா மரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம், உறுப்பு வந்து இலையும் கிளையும், மரத்துடைய ஒரு உறுப்பு அது. அதனால இலை, கிளை, கண், தலைனா சினை பெயர். இது பண்பு பெயர். பண்பு பெயர்னா பண்பு வந்து குணம்னு கூட சொல்லலாம். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய குணாதிசயங்கள், அது எப்படிப்பட்ட பொருள் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியதுதான் பண்பு பெயர். இப்போ ஒரு பந்துன்னு வச்சுக்கிறோம், இப்போ பந்துன்னு வச்சுக்குவோம், அந்த பந்து வந்து ஒரு பொருள், அது வந்து ஒரு பொருட்பெயர். ஆனா அந்த பந்து வந்து வட்டமா இருக்கா, சதுரமா இருக்கா, என்ன கலர்ல இருக்கு, செம்மையா இருக்கா, கருமையா இருக்கா, அதனால நன்மை பயக்குமா, தீமை பயக்குமா, நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி பண்பை விளக்கி கூறக்கூடியது வந்து பண்பு பெயர். தொழிற்பெயர்னா வினை சொல் பார்த்தோம் இல்லையா, ஆக்ஷன், வினையை குறிக்கக்கூடியது. அதே தான் இங்க வந்து அது தொழிற்பெயரா மாறுது. எப்படின்னா இந்த அல் போடும்போது அல் அப்படின்ற தொழிற்பெயர் விகுதியை ஏற்று வரக்கூடிய எல்லா வினை சொற்களும், படித்தல், ஆடுதல், ஓடுதல், வினைச்சொல் தான். ஓடு அப்படின்றது வினைச்சொல், ஆடுன்றது வினைச்சொல், ஆடினான் அப்படின்னா அது வினைச்சொல். ஆனா அது வந்து இந்த அல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயர் விகுதியை ஏற்று வரும்போது அது தொழிற்பெயரா மாறுது. இப்ப இதே பெயர் சொல் வந்து 2 வகையா முன்னோர்கள் வந்து பிரிக்கிறாங்க. என்னன்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல்ல இந்த இடுகுறி பெயர்னா என்னன்னா அதுக்கு ஸ்பெசிபிக் காரணம்லாம் இருக்காது. ஏன் வந்து முன்னோர்கள் அந்த பொருளுக்கு அந்த பேரை வச்சாங்கன்ற காரணம்லாம் இருக்காது. காலங்காலமா அந்த பேரை வச்சு வழங்கி கூப்பிட்டுட்டு வராங்க. அதுதான் இடுகுறி பெயர். இப்போ மரம், மண், கடல், அதோடைய பெயர் வந்து மரம் தான். ட்ரீனா மரம் தான், மண்ணுனா கீழே இருக்கிற அந்த இதோட பேர் மண்ணு தான், கடல்ன்றதுக்கு பேர் கடல் தான். ஆனா ஏன் கடல், ஏன் மண்ணுனா எந்த ரீசனும் கிடையாது, ஸ்பெசிபிக் ரீசனும் இல்லை. அதனால அது வந்து இடுகுறி பெயர்கள். இந்த இடுகுறி பெயரே வந்து 2 வகையா பிரியுது. ஒன்று இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதுக்கு ஒரு தனியா ஒரு காரணம்லாம் கிடையாது. மரம்னா ஏன் மரம்னா மரத்துக்கு காரணம்லாம் இல்லை, அதனால அது வந்து இடுகுறி பெயரா போயிடுது. பொது பெயர் அப்படின்னும் போது அது பொதுவா எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது பெயரா. இப்ப மரம்னா எல்லா மரங்களையும் குறிக்கும். அது என்ன மரம், ஏதோ ஒரு மரம், முதல்ல அது காரணம் கிடையாது, சும்மா அதற்கான காரணமே இல்லாத ஒரு பெயர் தான் இடுகுறி பெயர். அதோட அது பொதுவா எல்லா மரத்தையும் குறிக்கும், எல்லா மண்களையும் குறிக்கும், எல்லா காடையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது பெயரா இருக்கிறதுனால இது இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா அதுவும் காரண பெயர்லாம் கிடையாது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர். ஆனா அதுல சிறப்பா ஒரு இதை மட்டும் குறிக்கக்கூடியது. இப்போ மரம்ன்றது இடுகுறி பெயர், அதுல சிறப்பா எந்த மரம்னா வாழை மரம். அது ஏன் வாழைன்னு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு எந்த ரீசனும் இல்லை, அதனால அது இடுகுறி பெயர். ஆனா அது வந்து வெறும் வாழை மரத்தை, அந்த பனானா ட்ரீயை மட்டும் குறிக்கக்கூடியதுனால அது இடுகுறி சிறப்பு பெயர். மண்ணு அது வந்து இடுகுறி பெயர் தான், அது வெறும் மண்ணா இருந்துச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர். ஆனா அது வந்து கரிசல் மண்ணா குறிக்கக்கூடியதுனால அது இடுகுறி சிறப்பு பெயரா மாறிடுது.
காரண பெயர்னா ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த பொருளுக்கு பெயர் சூட்டுறதுனால. இப்ப சேரு, நாற்காலி, 4 கால் இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலின்னு பெயர் சூட்டியிருக்காங்க, அதனால அது காரண பெயர். நாட்களை காட்டக்கூடியதுனாலதான் கேலண்டரை நாட்காட்டின்னு பெயர் சூட்டியிருக்காங்க, இதுவும் ஒரு காரண பெயர். இந்த மாதிரி ஒரு காரணம் கருதி சூட்டுனா அது காரண பெயர். அதுவும் 2 வகைப்படும், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா காரணம் கருதி வச்ச பெயர், பொதுவா எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. இப்ப பறவை, பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம அணியக்கூடியதுனால அணின்னு அணிகலனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அது ஸ்பெசிபிக்கா எந்த பறவையையும் குறிக்கல. எல்லா பறவைன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எல்லா பறவையும் தான், அணினா ஒட்டுமொத்தமா எல்லா அணிகளும் தான். அதனால காரண பெயர் தான், ஆனா காரணத்துல பொது பெயர். காரண சிறப்பு பெயர்னா காரணம் கருதி வைத்த பெயர், ஆனா சிறப்பா ஒரு இதை மட்டும் குறிக்கக்கூடியது. இப்போ மரம் கொத்தி, மரத்தை கொத்தக்கூடியதுனால மரம் கொத்தின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா பறவை இனங்கள்ல அந்த மரம் கொத்தின்ற ஒரு வகை பறவையை மட்டும்தான் அது குறிக்குது இல்லையா, அதனால அது காரண சிறப்பு பெயர். வளையல், வளைந்து இருக்கிறதுனால இதுக்கு பேரு வளையல். ஆனா இது இந்த வளையலை மட்டும்தான் குறிக்கும். வேற அணிகலன்கள்ல கொலுசையோ நெத்தி சுட்டியோ குறிக்க, நெத்தியில சுட்டுறதுனால நெத்தி சுட்டி. இது மாதிரி இந்த வளையலை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா குறிக்கிறதுனால இது காரண சிறப்பு பெயர். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் நிறைய புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கில் இருக்கிறத பார்க்கலாம். இதில் இடுகுறி பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தியில் இதில் இடுகுறி பெயர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இடக்கூடிய பெயர் தான். அப்போ பறவை, முக்காலி, மரங்கொத்தி இதெல்லாம் காரண பெயர்கள். இந்த மண் தான் இடுகுறி பெயர். நெக்ஸ்ட்டு காரண பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. காரண பெயர்னும் போது காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர். இந்த வளையல் அதுதான் காரண பெயர். ஏன்னா மற்ற மரம், சுவர், யானையெல்லாம் இடுகுறி பெயர்கள். மரம், சுவர்லாம் இடுகுறியிலே பொது பெயராக வரும். இந்த யானை இடுகுறியில் சிறப்பு பெயர். ஏன் வச்சாங்கன்னு காரணம்லாம் இல்லை, ஆனால் அது அந்த யானைன்ற ஒன்றை மட்டும் குறிப்பிடுறதுனால இடுகுறி சிறப்பு பெயராக வரும். இங்கே கேட்கப்பட்டிருக்க காரண பெயர் வளையல், ஏன்னா வளைந்து இருக்கிறதுனால வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது இடுகுறி சிறப்பு பெயர்னா, இந்த பறவை காரண பெயர் பறக்கிறதுனால, மீன் கொத்தின்றது அந்த பறவை இனத்திலேயே ஒரு விதமான பறவைன்றதுனால அதோட மீனை கொத்தி சாப்பிட்ற பறவை, அதனால இது காரண சிறப்பு பெயர். வயலுன்றது வெறும் இடுகுறி பெயராக தான் வரும், இடுகுறி பொது பெயராக வரும். அப்போ வாழைன்றது தான் இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா அது வச்சதுக்கு எந்த காரணமும் கிடையாது, வாழைன்னு ஏன் வச்சாங்கன்னு காரணம் இல்லை, அதனால அது இடுகுறி பெயரில் வந்துருச்சு. ப்ளஸ் வாழைன்றது அந்த வெறும் அந்த வாழை மரத்தை மட்டும் குறிக்கிறதுனால அது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்தது பெயர் சொற்கள் பார்த்தோம். அந்த பெயர் சொற்கள் இங்கே என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கோடிட்ட அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதில் கைகள் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கைகள் என்ன, ஒரு மனிதனுடைய ஒரு உறுப்பு. அப்போ உறுப்பு சொல்கிறக்கூடியது என்னது, சினை பெயர். உறுப்பை சொல்லக்கூடியது சினை பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு, அடைதல் நூலின் பயனாகும். இந்த அடைதல் அப்படின்றது இந்த அல் அப்படின்ற அந்த தொழிற்பெயர் விகுதியோடு முடிஞ்சாலே அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது தொழில் பெயர். அடுத்தது குழந்தை தெருவில் விளையாடியது. இந்த தெரு அப்படின்றது ஒரு இடத்தோட பெயர், அதனால் இது இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார்ன்றது ஒரு மனிதருடைய பெயர், அதாவது ஒரு பொருள், உயிருள்ள இல்லை உயிர் இல்லாத பொருள் எல்லாமே வரும். இப்போ ஒரு பொருளுடைய பெயர்ன்றதுனால பாரதியார் பொருட்பெயர். மாலை முழுதும் விளையாடு. மாலை அப்படின்றது ஒரு கால பொழுது, காலை மாலை இதெல்லாம் ஒரு காலம் இல்லையா, அதனால இது காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்புன்றது ஒரு குணம், ஒரு பண்பு, அதனால இது பண்பு பெயர். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே அடிக்கோடிடலை, இருந்தாலும்
பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதில் நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். அதில் அடிக்கோடிட்டு கொடுத்தாங்க, இதில் கோடிடாமல் கொடுத்துருக்காங்க. விடியலில் துயில் எழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எந்த பொழுதில் துயில் எழுந்தேன்றத குறிக்குது. விடியலில், அப்போது இது காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன் அப்படின்னு சொல்லி வருது. இதில் வந்து நம்ம வந்து இறைவனை அப்படின்னும் போது இறைவனை பொருட்பெயர்னு சொல்லலாம், கைன்றத சினை பெயர்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இது வந்து சினை. நான் மதுரைக்கு சென்றேன். இந்த மதுரைக்கு சென்றேன்றது தான் இது. எங்கே போனீங்க? மதுரைக்கு. அப்போது அது அந்த இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர். அடுத்து புத்தகம் வாங்கி வந்தேன். இங்கே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அதை தான் இந்த இது வாக்கியம் குறிக்குது. அப்போ இந்த புத்தகம்ன்றது பொருள், அப்போது இது பொருள் பெயர். கற்றலை தொடர்வோம் இனி. இந்த கற்றல் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இந்த கற்றல்ன்றது ஒரு தொழிலை குறிக்குது, அதனால் இது தொழில் பெயர். நன்மைகள் பெருகும் நனி. நன்மைகள் அப்படின்றது ஒரு பண்பு, அந்த பண்பை குறிக்கிறதுனால பண்பு பெயர் இது. நெக்ஸ்ட் லெசன் என்னன்னா அணி இலக்கணம். அணினா தமிழ்ல வந்து அணிகலன்னு ஒரு பொருள் இருக்கு. அதோட இன்னொரு பொருள் என்னன்னா அழகு. ஏதோ ஒரு செய்யுள வந்து அழகு கூட்டுறதுக்காக, தாம் சொல்ல வந்த கருத்தை வந்து அழகு சேர்ப்பதற்காக சுவைநயத்தோடு வந்து புலவர் சொல்றதுதான் வந்து இந்த அணி இலக்கணம். இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல நிறைய பேருக்கு மருந்து சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா இந்த சாக்லேட்டோட வச்சு மருந்து கொடுப்பாங்க, இல்லை தேன்ல கலந்து மருந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்ல வந்த கருத்துக்களை நம்மளுக்கு பிடிக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை சுவைப்பட கூறுவதுதான் இந்த அணி இலக்கணம். அதுல நம்மளுக்கு இந்த லெசன்ல கொடுத்துருக்கிறது 2 வகையான அணி. ஒன்று வந்து இயல்பு நவிர்சி அணி. இயல்பு நவிர்சினா உள்ளதை அப்படியே உள்ளபடியே கூறுறது, என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லிடுறது தான் வந்து இயல்பு நவிர்சி அணி, எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்கும் போடாம. ஸோ இயல்புன்றதை வந்து தன்மைன்னு சொல்லலாம். அதனால இந்த அணிக்கு தன்மை அணி, தன்மை நவிர்சி அணின்னு பேர் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தன்மை அணி, தன்மை நவிர்சி அணி ரெண்டு எப்படி கேட்டாலும் அது இயல்பு நவிர்சி அணியை தான் குறிக்கும். எக்ஸாம்பிள் பாடல் ஒன்று பாருங்க. இது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதின பாடல். தோட்டத்தின் மீது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. அதாவது தோட்டம்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே பசு மேயதான் செய்யும், பக்கத்தில் கன்றுக்குட்டி துள்ளி குதிக்கும். அதே மாதிரி பாலை போய் வேகமாக அவங்க அம்மாட்ட குடிக்கும் கன்றுக்குட்டி. அதுவும் பாசமாக நாவால் வருடி விடும் இல்லையா? ஸோ இதான் எப்படி இயல்பாக நடக்கக்கூடியது இயல்பாக வந்து ஒரு பாடலாக கொடுத்துருக்காரு. அதுதான் இயல்பு நவிர்சி அணி. அடுத்தது உயர்வு நவிர்சி அணி. உயர்வு நவிர்சி அணி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோட இயல்பு என்னவோ அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி உயர்வா கூடுறதுக்காக எக்ஸ்ட்ராவா சில பல ஃபிட்டிங்ஸ் போட்டு சொல்லுவாங்க. அதுதான் உயர்வு நவிர்சி அணி. அந்த பொருளோட இயல்பை அப்படியே சொன்னா அது இயல்பு நவிர்சி அணி. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறினால் அது உயர்வு நவிர்சி அணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடல், அந்த பாடல் நான் இங்கே எழுதல, அதை சொல்லிட்டு இதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த பாடல் என்னன்னா, விண்மீன் கேட்டால் பறித்து தருவார்கள், வானவில் கேட்டால் ஒடித்து தருவார்கள், அண்ணன்கள் ஒற்றை தங்கை எனக்காக ஊரை தருவார்கள். அந்த பாடலோட மீனிங் என்னன்னா, தங்கச்சி வந்து அண்ணன்கள், நிறைய அண்ணன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அந்த தங்கச்சி கேட்டால் எதையும் செய்வாங்க அப்படின்றது தான் அந்த பாடலோட பொருள். அதாவது ஊரையே வாங்கி தருவாங்களாம், விண்மீனை கூட பறித்து தருவாங்களாம், வானவில கூட உழைத்து தருவாங்களாம். அதில் அவர் சொல்ல வந்திருக்கிறது தங்கச்சி கேட்டால் எதையும் அண்ணன் செய்வாங்கன்றது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறுறதுக்காக தான் இந்த விண்மீனை பறித்து தருவது. விண்மீனை பறிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி வானவில்லையும் ஒடிக்க முடியாது இல்லையா? அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க, செய்ய முடியாததை செய்ய முடியும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பாருங்க, கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு, எங்கள் உறையூரின் காவலரே வாழிய நீடு. அதாவது காவிரி நாடு, சோழ நாடு வந்து நீர்வளம் மிகுந்த நாடு அப்படின்றத சொல்றதுக்காக கரையேறி மீன் விளையாடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கரை வரைக்கும் அந்த நீர் வந்து ததும்புதான், அதனால மீன் வந்து கரைகள்ல ஏறி விளையாடுதான். அந்த அளவுக்கு நீர்வளம் மிகுந்த நாடு காவிரி நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா கரையில ஏறி மீன் விளையாட்டா மீன் என்ன ஆகும்? செத்து போயிடும். ஸோ அது முடியாது. ஆனா காவிரி நாட்டோட நீர்வளத்தை காட்டுறதுக்காக
கரை ஏறி மீன் விளையாடுற அளவுக்கு கரைத்து புரண்டு வெள்ளம் ஓடுது அப்படின்னு புலவர் வந்து சொல்லியிருக்காரு, உயர்த்தி கூறியிருக்காரு. அதனாலதான் இது உயர்வு நகர்ச்சி அணி. இந்த ஒரு, ஓர், அஃது, அது வேறுபாடுன்றது சிலபஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை வச்சு உங்களுக்கு 1 இல்லை 2 கொஸ்டின், இந்த வாட்டி வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 மார்க் நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மார்க்காக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஒரு, ஓர், அஃது, அது எங்க வரும்னு சொன்னா, ஒரு எழுத்து வந்து அதாவது ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல் வந்து உயிர் எழுத்துல தொடங்குதா இல்ல உயிர்மை எழுத்துல தொடங்குதான்னு பார்க்கணும். அந்த சொல் வந்து கொடுத்திருக்க சொல் வந்து உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னு சொன்னா, ஸ்டார்டிங் வந்து உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னா நீங்க அதற்கு முன்னாடி ஓர் இல்லைன்னா அஃது பயன்படுத்தணும். இப்போ ஊர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஊருன்றது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன போடணும்னா ஓர், ஊர். ஏரி, ஏன்றது உயிர் எழுத்து, ஏன்ற உயிர் எழுத்துல தான் தொடங்குது, அதனால ஓர் ஏரி. அரசன், ஆன்றது உயிர் எழுத்து, அப்போ ஓர் அரசன். இப்படிதான் பயன்படுத்தணும். உயிர் எழுத்துல தொடங்கினா ஓர்ன்றத பயன்படுத்தணும் முன்னாடி. இங்கே உள்ளது அப்படின்னும் போது அது இங்கே உள்ளதா அது இங்கே உள்ளதான்னு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருக்கக்கூடாது. உயிர் எழுத்துல தொடங்குதான்னு பாருங்க. உயிர் எழுத்துல தொடங்குதுன்னா அது இங்கே உள்ளது, அத பயன்படுத்தணும். ஸோ அது அருகில் உள்ளது அப்படின்னு வந்துச்சுன்னா கூட அது அது அருகில் உள்ளதான். ஏன்னா அருகில்ன்றதும் உயிர் எழுத்துல தானே தொடங்குது. அருகில் அப்படின்றதும் உயிர் எழுத்துல தான் தொடங்குது. அது அருகில் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். உயிர் எழுத்துல ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் இல்லைன்னா அத பயன்படுத்தணும். அதே ஒரு சொல் வந்து உயிர்மெய் எழுத்துல தொடங்குச்சுன்னா ஒரு இல்லைன்னா அது பயன்படுத்தணும். இப்போ கடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடல்ன்றது ஒரு உயிர்மெய் எழுத்து, அப்போ ஓர் கடல்னு சொல்லக்கூடாது, ஒரு கடல்னு சொல்லணும். வீடு, வீன்றது உயிர்மெய் எழுத்து, அப்போ ஒரு வீடு. மனிதன், மான்றது உயிர்மெய் எழுத்து, அப்போ ஒரு மனிதன். அதே மாதிரி நன்றாக இருந்தது, நன்றாக உள்ளது அப்படின்னும் போது நான்றது ஒரு உயிர்மெய் எழுத்து, அதனால அது நன்றாக உள்ளது இல்ல அது நன்றாக இருந்தது, இப்படிதான் பயன்படுத்தணும். உயிர் எழுத்துல தொடங்கினா ஓர் இல்லைன்னா அது பயன்படுத்துங்க. உயிர்மெய் எழுத்துல அந்த சொல் தொடங்குச்சுன்னா அதற்கு முன்னாடி ஒரு இல்லைன்னா அது பயன்படுத்தும். இப்போ இதுலயே வந்து புக் பேக்ல இருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் தான். இதை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்படிதான் வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே பிழை உள்ளதா கொடுத்துருக்காங்க, இதை நம்ம மாற்றி எழுதணும். சில சமயம் வந்து ஒரே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல எது கரெக்ட்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. நம்ம எதுவுமே பார்க்க வேணாம், நம்மளுக்கு என்ன 2 இதுதான். உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னா முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துல தொடங்குச்சுன்னா முன்னாடி ஒரு வரணும். இப்போ இந்த அழகியக்கு முன்னாடி ஒரு வருது, ஆன்றது உயிர் எழுத்து, அப்ப இது தவறு. அப்ப என்ன? ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த கூ என்னது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒருன்றது வரணும். அப்ப இந்த ஓரும் தவறு. ஒரு குளம் இருந்தது. ஸோ இது எப்படி வரணும்? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு வரணும். இதான் சரியானது. இப்போ நெக்ஸ்ட், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஓர் நாள்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது இரவுக்கு முன்னாடி தான் இந்த ஒருன்ற வார்த்தை வருது, சரியா? அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். ஸோ அப்ப இது தப்பு. இங்க பகலுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வருது. பான்றது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அப்ப இங்க கொடுத்திருக்க ஓரும் தவறானது. இங்க ஒரு நாள் வருது இல்லையா? நான்றது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்ப இது வந்து கரெக்ட். அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும்? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்க, அது இல்லா இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஓர் எதுவுமே இல்லை, அதோடைய வேறுபாடு தான் வந்திருக்கு. அப்போ இங்க இல்லாக்கு முன்னாடி தான் அது வருது. உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும்னா அது வரணும். அப்ப இங்க அது வந்திருக்கு, இது தவறு. அது அப்படின்றதுதான் உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும்.
அப்போ அஃது இல்லா இடத்தில் எதுவும் நடக்காதுன்றது தான் இந்த சென்டென்ஸோடைய கரெக்டான ஃபார்மேஷன். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுல வந்து பாருங்க வேற எந்த இடத்துலயும் ஒரு ஓ அது அது வேற எங்கேயும் இல்லை, இந்த ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ நகரத்திற்கு நம்ம பார்க்கணும். இதுல இந்த நான்றது உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அது வரணும். ஆனா இங்க அது வந்திருக்கு. அப்ப இது தவறு. இது எப்படி இருக்கணும்? அப்போ அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு வரணும். அதுதான் கரெக்டான ஃபார்மேஷன். இப்போ இது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரெண்டு, இதுல வந்து அதுவும் வருது ஓரும் வருது. அப்ப இது ரெண்டையுமே நம்ம வந்து மாத்தி அமைக்கணும். முதல்ல இதை மாத்தி அமைக்கலாம். அது வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? ஒரு ஓன்றது என்ன? ஒரு உயிர் எழுத்து. உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? அஃது வரணும். அஃது தான் வரணும், அது வரக்கூடாது. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் அது. அப்போ அஃது. இப்போ இது கரெக்டானு பார்ப்போம். இனிய பாடல்னு கொடுத்துருக்காங்க. இந்த இனியன்றது உயிர் எழுத்துல தொடங்குது. உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு வரணும். அப்போ இதுவும் தவறு. அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அஃது ஓர் இனிய பாடல் அப்படிதான் இருக்கணும். அஃது ஓர் இனிய பாடல்ன்றதுதான் கரெக்ட். அகர வரிசைப்படுத்துக எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய ஒண்ணு. இது கண்டிப்பா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். 2 கொஸ்டினாவது வரும். இந்த அகர வரிசைப்படுத்துகளை வந்து முதல்ல உயிர் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உயிர்மை எழுத்தை வந்து வரிசைப்படி இது பண்ணணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, இதுல எங்கேயுமே வந்து உயிர் எழுத்துக்கள் இல்லை. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதோட பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துலயும் இது எல்லாமே பா வரிசையில தான் தொடங்குது. அப்ப என்னன்னா பா வரிசையில நம்ம இதை வந்து அடுக்க போறோம். பப்பா, பிப்பி, பாலேருந்து பவு வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில தான் வந்து இதை நம்ம அடுக்க போறோம். ஸோ எல்லாமே இந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல என்ன வரும்? இந்த பழங்கள். இந்த பழங்கள் தான் முதல்ல வரும். பழங்கள் தான் முதல்ல வரும். பா. அடுத்து பா இருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கு பாரதம். இந்த பாரதம் தான் இரண்டாவதா வரும். பப்பா. வேற எங்கேயும் பா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அடுத்தது பப்பா, பிப்பி. ஸோ பி இங்க வருது, பின்னிரவு. ஸோ இந்த பின்னிரவு தான் அடுத்தது வரும். அதற்கும் அடுத்து பி எங்க இருக்கு? இங்க இருக்கு, பீலி. இதுதான் நான்காவதா வரும். அதுக்கும் அடுத்தது புப்பு இல்லையா? இப்போ இங்க வேற எங்க வேற எதுவும் இல்லைன்னா புதுமை. இது பீலிக்கு அடுத்து புதுமை வரும். புதுமைக்கு அடுத்து என்ன வரணும்? பூ. உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அங்க எழுதி வச்சுக்கோங்க. பப்பா, பிப்பி, புப்பு, பெப்பே, இதுதான் வரணும். இந்த வரிசையில தான் வரணும். இப்போ நம்ம புதுமை வரைக்கும் வந்துட்டோம். புதுமைக்கு அப்புறம் புப்பு வரணும் இல்லையா? பூமி. இதுதான் வந்து அடுத்தது வருது. அதுக்கும் அப்புறமா பப்பா, பிப்பி, புப்பு, பெப்பே வரணும். பெண்கள். பெண்கள் தான் பூமிக்கு அடுத்து வரும். அதுக்கும் அடுத்து பே வரணும். பே இருக்கான்னு பாருங்க, பேருந்து. இதுதான் பெண்களுக்கு அடுத்து வரும். அதுக்கும் அடுத்து பொப்போ வரணும். சாரி, பெப்பே, பை, பொப்போ வரணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இ வரிசை, அது பா வரிசையில இருக்கணும். பையன். ஸோ பேருந்துக்கு அடுத்து பையன் வரும். அதுக்கு அப்புறமா பொதுக்கூட்டம் வரும். அதற்கும் அப்புறமா தான் போக்குவரத்து வரும். அப்போ முதல்ல பழங்கள், பாரதம், அதுக்கும் அப்புறமா வந்து பின்னிரவு, பீலி, அப்புறம் புதுமை, பூமி, அதுக்கும் அப்புறமா பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. இதுதான் சரியான வரிசை. இப்போ இதுவும் இன்னொரு அகர வரிசைப்படுத்துக தான். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடியதுல நீங்க அகர வரிசைப்படுத்தினாலே போதும், இதுக்கான ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சரை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோ வர்றதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.